இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆசிரம தர்மங்கள். இதில் பிரம்மச்சரிய ஆசிரமம், வானப்பிரஸ்தன், சந்நியாசி, கடைசியாக கிரகஸ்தன், இல்லறத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரம்மச்சரிய தர்மம் ஆகட்டும், வானப்பிரஸ்தன் ஆகட்டும், ஒரு சன்னியாசி ஆகட்டும், இந்த கிரகஸ்தன் ஆகட்டும், இல்லறத்தான் ஆகட்டும், இவைகளெல்லாம் இன்றைக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. அதனால் அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்ன முதல்ல சொல்கிறான், இவன் குருவினுடைய இல்லத்திலேயே வசிக்க வேண்டும். இதைத்தான் குருகுலம் என்பர். குருவிடம் பக்தி கொண்டு பணிவிடைகள் புரிய வேண்டும். புலநடக்கத்தோடு இருக்க வேண்டும். காலையும் மாலையும் சமிதான அக்னியும் சூரிய பகவானையும் தேவர்களையும் உபாசிக்க வேண்டும். காலை மேலே 2 சன்னதிகளிலும் மத்தியானத்திலும் காயத்ரி ஜபத்தை ஜபிக்கணும். குரு கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் வினயத்தோடு வேதங்களை படிக்க வேண்டும். இதையெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாக இருக்கிறது என்று சொன்னால் ரொம்ப 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 மிகவும் குறைவு. இந்த பாடசாலையில் படிக்கின்றவர்கள் வேண்டுமானால் இது பொருந்தலாம். மற்றபடி இன்றைக்கு இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் என்பது இன்றைக்கு இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் வானப்பிரஸ்தன் என்ற பெயரிலே இருப்பது போல அவன் வானத்திலே இருக்க வேண்டும் என்று பார்த்தால் அவன் உழுது பாகமான தானியத்தை சாப்பிடக்கூடாது. உழாமல் கிடைத்ததையும் பாதகாலத்துக்கு முன்பே தயாராக இருப்பதையும் சாப்பிடக்கூடாது. அக்னியில் பாகமானதையோ பச்சையாக வெயில் பாகமான பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும். இவன் 12 வருடங்களோ 8 வருடங்களோ 4 வருடங்களோ 2 வருடங்களோ 1 வருடமோ எங்கே இருக்க வேண்டும்? காட்டில் இருக்க வேண்டும். இது தவத்தின் கடினத்தால் புத்தி குறைவராக அளவுக்கு நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். வியாதியாலோ முதுமையாலோ வானப்பிரஸ்த ஆசிரம காரியங்களை மேற்குறித்துகளை கடைபிடிக்க முடியாமல் போனால் அப்பொழுது விரதத்தை ஏற்க வேண்டும். இதெல்லாம் இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலே அவன் சன்னியாசியாக இருந்தாலும் ஞானப்பியாசம் செய்ய வேண்டும். சன்னியாசி பற்றற்றவனாக ஒரு நாளைக்கு 1 கிராமம் என்று சஞ்சாரம் செய்ய வேண்டும். மறைவிடத்தை மறக்க மட்டுமே வஸ்திரம் அணிய வேண்டும். தண்டத்தையும் கமலத்தையும் தவிர வேறு எந்த பொருளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. பிச்சை எடுக்க வேண்டும். தனிமையில் செஞ்ச ஆத்ம ஞானத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆத்ம விசாரம் செய்யாத சாஸ்திரங்களில் ஈடுபடக்கூடாது. இவையெல்லாம் இன்றைக்கு எந்த வகையிலே இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் இந்த சரியாக இருக்கிறது என்று புரியவில்லை. அதுக்கு மேலே கிரகஸ்தனை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு கிரகஸ்தன் இருக்கிறார்கள். ஆனால் பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு செல்லுபடி ஆகாது. துக்கம், மோகம், பயம், கோபம், ஆசை, சாமர்த்திய குறைவு, சூறு முதலியவைகள் உடல் பலம் பணபலத்தை ஏற்படுத்துகின்ற அறிந்து அவற்றில் ஆசை விட வேண்டும். இதெல்லாம் ஆசை விட முடியுமா? இன்றைக்கு எங்கே ஆசை விட முடியும்? எங்கே விட முடியாது. சாந்தமானவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். தன்னை விட்டு உடல், செல்வம், மனைவி, மக்கள் காலக்கிரமத்தில் பிரியும் போது அவற்றிலிருந்து பற்றினை விட வேண்டும். மழையால் உண்டாகும் தானியங்களையும் இன்றைக்கு இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும். வயிறு எந்த அளவில் நிரம்புகிறதோ அந்த அளவு தான் உடல் படைத்தவர்களுக்கு சொந்தம். எல்லா உயிர்களையும் தன் குழந்தையாக எண்ண வேண்டும். இல்லறத்தான் அதிக கஷ்டப்பட்டு தர்மார்த்த காமங்களை அனுபவிக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதை அனுபவிக்கக்கூடாது என்று கேட்பார்களா? தேசத்துக்கும் காலத்துக்கும் தக்கபடி தன் வினைவினால் கருதி மட்டுமே அனுபவிக்க வேண்டும். இது எல்லாம் சுகத்தை விட்டுவிட்டு அவரை இஷ்டத்துக்கு செய்யும் தர்மம் செய்ய வேண்டும். பேராசையோடு படத்துக்காக எங்கும் ஓடி அலைந்து சம்பாதிக்கிறவனுக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியாக ஆத்மானத்தில் ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய மாதிரியான சுகம் கிடைக்கவே கூடாது. இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லுங்க, அது வேணுமென்னா சாத்தியம். என்ன ஸ்ரீமன் நாராயணத்தில் பக்தியிலும் இல்லறத்தானாக இருந்தாலும் அவரை அடைவான். பக்தியோடு நாராயணத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க முடியும். இந்த அளவிலே இந்த 4 தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களை பற்றி இன்றைக்கு காலத்தில் எது சாத்தியம் என்பதை மட்டும் பார்த்தோம்.
இந்த அளவிலே இதை முடித்துக்கொள்கிறோம். நாளைக்கு கஜேந்திர மோட்சம். நமக்கு இது தெரிந்து தான் இந்த கதை என்னவென்று தெரிந்தால் இருந்தாலும் அதை பற்றி விளக்கமாக கஜேந்திர மோட்சத்தை சற்று கவனித்து பார்ப்போம். நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.